ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நெய் மிளகாய்னு ஒரே நெய் மிளகாய் மேலே மக்களுக்கு மோகம் அதிகமாகிட்டே போகுது. ஸோ நெய் மிளகாய் விதைகளை கடையிலலாம் வாங்கி, நர்சரியில் வாங்கி, நிறைய பேர்கிட்ட வாங்கி ஃபெயிலியர் ஆனவங்களுக்காக இந்த ஒரு தெளிவு அப்படின்னு ஒரு பதிவு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க, நெய் மிளகாய் செடி பற்றி நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நெய் மிளகாய் செடியை வாங்க நம்ம வீட்டில் பார்க்கலாம். எத்தனை அடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. பார்க்காதவங்களுக்காக தான் பாருங்கள், 3 அடியில் ஜெய்ஜாண்டிக்காக இருக்காங்க. இப்போ தான் ஒரு 4 மிளகாய் பறிச்சிருக்கேன். அதுபோக 3 பழுத்த பழம் இருக்காங்க. அதுபோக நிறைய காய்களும் இருக்காங்க. பூக்களும் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதை வளர்க்குறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேனா, இல்லை எப்படி எனக்கு கிடச்சிது, அதெல்லாம் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓ இவ்வளோதானா, இவ்வளோ ஈஸியாக வளர்க்கலாமா, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்க. எல்லா பக்கமும் வாங்குகிற சீடு எங்களுக்கு முளைக்க மாட்டேங்குது, 10,000 செலவு பண்ணேன், 2,000 செலவு பண்ணேன், 6,000 செலவு பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த நெய் மிளகாயை பொறுத்த வரைக்கும் அதை பறைக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ இன்றைக்கி நான் இதை பறிச்சிருக்கேன். இதை பறத்ததிலிருந்து கரெக்டாக 30 நாள், அதாங்க அதனுடைய ஆயுள் காலம். அந்த 30 நாளைக்குள்ளே பயன்படுத்தணும். அதுவும் என்ன முறையில் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் இனி வளர்க்க போகிறவங்களுக்காகவும் வளர்த்திட்டு இருக்கவங்களுக்காகவும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நல்ல பழுத்த பழம் எடுத்துக்கணுங்க. எடுத்ததுக்கப்புறமா இதனுடைய சீடெல்லாம் வெளியில் எடுத்துடணும். சரிங்களா? இந்த தோலை நம்ம பொடியாக அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சிங்கன்னா தனியாக தான் அரைக்கணும். அது மாதிரி எதுக்கு நெய் ஊற்றுவீங்களோ அந்த டிஷ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். சரிங்களா? தனியாக எடுத்துக்கணும். ஒரு மிளகாயில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான் இருக்கும். இந்த மிளகாய்களை அப்படி முழுசாக போட்டு காய வைக்கக்கூடாது விதை எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி எல்லா விதைகளும் எப்படி எடுப்போம்? செடியிலேயே நல்லா பழுக்க விட்டு நொதிக்க விட்டு அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ரெட்டிஷாக வந்தோடனே எடுத்துகிட்டு 2ஆக வகுந்து அதை நம்ம உணர வச்சுட்டு அந்த விதைகளை எடுக்கணும். விதைகளை எடுத்ததுக்கு அப்புறமா அதை நல்லா சாம்பலில் போட்டு பரட்டி வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓமம்லாம் வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி மூலிகைகள்லாம் போட்டு செய்யக்கூடிய அந்த சாம்பல் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது. அதில் போட்டு பரட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா கொஞ்சம் நேரம் போட்டு பரட்டி அந்த பரட்டினதோடையே சேர்த்து கொஞ்சம் நம்ம வெயில்னால் மொட்டை வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் லைட்டான ஒரு மிதமான வெயில் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பலை ஃபுல்லாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பல் அதில் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு லைட்டாக உணர்ந்ததுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 மாத காலத்திற்குள்ளாக வெளியே வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி பறிச்ச அன்னையிலேருந்து 30 நாள் தாங்க கணக்கு. அதுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக முளைக்காது. ஸோ ஐயோ அக்கா பறிச்சிட்டாங்களே, நமக்கு எப்போ தரப்போகிறாங்க, லேட்டாக வந்தால் முளைக்காது அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்காக தான் அடுத்து ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கா நான் இப்போ கிடைக்க அனுப்பிடலாம். ஆனால் மற்ற விதைகளும் எடுத்து அனுப்புனா கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக தான் வெயிட்டிங். சரி, 1 மாதத்துக்கு மேலே வந்துச்சுன்னா டிலே, போஸ்டல் டிலே, கொரியர் டிலேயில் எங்களுக்கு வளராமல் போயிடுமான்னு கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம எடுக்கிறத சாம்பல்லாம் போட்டு நல்லா பரட்டி வெயிலில் காய வச்சு, வெயில்னால் மொட்டை வெயில் கிடையாது, மிதமான வெயிலில் நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணும்போது நல்ல ஜிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா? அப்படி ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பக்குவமாக பத்திரமா நான் சொன்ன முறையில் நீங்கள் எடுத்து சாம்பல் போட்டு நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஸ்டோர் பண்ணினீங்கன்னா இன்னையில் இருந்து 90 நாள் வரை அது வீரியத்தன்மையோடு இருக்குங்க. ஸோ வெளியில் வச்சா மட்டும்தான் வீரியத்தன்மை குறையும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது 3 மாதத்துக்கு அவங்க நல்லா இருப்பாங்க வீரியத்தன்மையோட. ஸோ நம்ம அந்த மாதிரி தான் இவங்களை ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு நான் அனுப்பி விட போகிறேன். ஓகேங்களா? அதனால்
நெய் மிளகாய் இது நாள் வரைக்கும் நமக்கு வளராததுக்கு இதுதான் காரணம். ஏன்னா நம்ம நர்சரியில் அவங்க அந்த மாதிரிலாம் வச்சுருக்க வாய்ப்பு இல்லையா, ரொம்ப நாள் ஆனாலும் அவங்க சேல்ஸ் பர்பஸில் கொடுத்துருப்பாங்க அவங்கக்கிட்ட. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தனால தான் இது வரைக்கும் வளரல. இந்த மாதிரி வளர்க்குறவங்க கிட்ட நம்ம மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்கக்கிட்ட வாங்கி உடனே போட்டால் கண்டிப்பாகவே முளைப்பு திறன் வரும். நீங்கள் எல்லா செடியும் வளர்க்குற மாதிரியே வளர்க்கலாம். எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற வீடியோவும் A to Z நெய் மிளகாய் வளர்ப்புன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.